सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 14வது ஆஸ்வாதம் 16வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கணும். ஆச்சாரியாள்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து சேர்ந்தா, அந்த சிஷ்யன் ரொம்ப குளிர்ல சிரமப்படுற ஆச்சாரியாள் அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு தப்த குண்டம், வெந்நீர் குண்டம் வரத்துக்கு சுவாமிய பிரார்த்தனை பண்ணியிருந்தா. அதே மாதிரி அது நடந்தது. அங்க நடந்தது, ஒரு தப்த குண்டம் உண்டானது அப்படிங்கிற பரியந்தம் வந்தோம். அதுக்கு மேல நாம இப்போ பார்க்கணும். ஏவம் குரும் பரியச்சரத் சபக்தியா சிஷ்யை சமேதோ யதி சார்வபௌமஹ தத்ர ஸ்திதஹ கான்யபி வாசராணி ஸ்வப்னே ஹரிம் பரீக்ஷத சுப்ரசன்னம். ஏவம் குரும் பரியச்சரத் சபக்தியா, இதோட ஒரு வாக்கியம் முடிஞ்சது. இந்த விதமாக அந்த புது சிஷ்யன் பகவத்பாதாளுக்கு பல விதமான கைங்கரியங்கள் பண்ணினா, சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருந்தானா. ஏவம் குரும் பரியச்சரத் சக பக்தியா முடிஞ்சு வச்சு. இதுக்கப்புறம் இந்த விதமாக சிஷ்யை சமேதா யதி சார்வபௌமஹ, பல சிஷ்யர்களோடு கூடியிருந்த அந்த யதி சார்வபௌமர் நம்ம சங்கர பகவத் பாதாள் தத்ர ஸ்திதஹ கான்யபி வாசராணி, சில தினங்களுக்கு அந்த பதரி கஷேத்திரத்திலேயே சிஷ்யர்களோடு பகவத் பாதாள் வாசம் பண்ணினார். ஸ்வப்னே ஹரிம் பரீக்ஷத சுப்ரசன்னம், அந்த சமயத்திலே ஒரு நாளைக்கு சொப்பனத்திலே அவர் நாராயணனை பார்க்கிறார். ஹரிம் பரீக்ஷத சுப்ரசன்னம், ரொம்ப சந்தோஷமாக பிரசன்ன முகமாக அந்த நாராயணன் சொப்பனத்திலே ஆச்சாரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றார், மூர்த்திர் மதியா சலிலேத்திர மக்னா அஸ்தி உத்ஹத்யதாம் சம்பரிபூஜயேதி ததுக்தி ஆகர்ண்ய ததா விதாய நாராயணம் தம் சமபூஜயச்ச. சொப்பனத்துல வந்த சுவாமி என்ன சொல்றார்? மூர்த்திர் மதியா சலிலேத்திர மக்னா அஸ்தி, இங்க ஜலத்துக்குள்ள என்னுடைய மூர்த்தி மூழ்கி இருக்கு, அடைஞ்சிருக்கு. உத்ஹத்யதாம் சம்பரிபூஜயேதி, அந்த ஜலத்திலேருந்து என்னுடைய மூர்த்தியை வெளியில எடுத்து அதை அதுக்கு பூஜைக்கு ஒரு விவசாயம் ஏற்படுத்து. இதுதான் பதரி நாராயணர். ஆக பதரி நாராயணரை ஸ்தாபிச்சது ஆச்சாரியால் தான் தெரியுது. ஆச்சாரியால் அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கும் போது சாட்சாத் பகவானே இந்த மாதிரி என்னுடைய மூர்த்தியானது ஜலத்துக்குள்ள மூழ்கி இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அத அங்கேருந்து எடுத்து அதுக்கு பூஜைக்கு விவசாய பண்ண அப்படின்னு ஆஜ்ஞாபிச்சிருக்காரு. ததுக்தி ஆகர்ண்ய ததா விதாய, சொப்னத்துல அந்த ஆதேசம் கிடைச்சது, உத்தரவு கிடைச்சது. அதே மாதிரி ஆச்சாரியால் பண்ணினாலாம். நாராயணம் தம் சமபூஜயேச்ச, அங்கே அந்த சுவாமிக்கு ஒரு கோவிலை கட்டி அங்க பூஜைக்கு விவசாய பண்ணினார் அப்படிங்கிறது கதை.
இப்ப ஏதன் மத்தியிலே அந்த பத்ரி நாராயண சுவாமி இருக்காரு, அவரை மனசுல வச்சுட்டு ஆச்சாரியால் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. அந்த ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு 4 ஸ்லோகத்தை எடுத்து போடுறார். 4 ஸ்லோகம், 6-7 ஸ்லோகம் இருக்கு. அதுல 4 ஸ்லோகத்தை எடுத்து நம்ம கிரந்தக்காரர் இதுல எழுதியிருக்கார். ஷட்பதி ஸ்தோத்திரம்னு அதுக்கு ஏன் பேரு அப்படின்னு கேட்டா, ஷட்பதி அப்படிங்கிறதுக்கு வாஸ்தவமா ஷட்பதகான இங்க வண்டு இருக்கும் இல்லையோ, பிரமரம், அதுக்கு பேரு. அத ஸ்திரீ பெண் பிரமரத்தை பெண் வண்ட சொல்றதா இருந்தா பிரமரி அப்படிங்கிற மாதிரி ஷட்பதி அப்படின்னு வரும். அப்ப பெண் வண்டு எதுல முச்சுகிறது அப்படின்னு சொன்னா, தேனை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கமலத்துல மகரந்தம் இருக்குமே அதுல முச்சுகிறது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசுங்கிற அந்த வண்டானது பகவானுடைய பாத கமலங்கள்ல வாசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து. எப்போதும் அவருடைய பாத கமலங்கள்லயே என்னுடைய மனசுங்கிறது இருக்கணும், இது ஒரு கருத்து. அதே சமயத்துல மேல ஒரு பிரார்த்தனை சொல்றார். அதுல 6 பதங்கள் இருக்கு. நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணம், 6 பதங்கள். இத ஷட்பதி 6 பதங்கள். இது எப்போதுமே என்னுடைய வாயில வந்துட்டே இருக்கட்டும், இது ஒரு இது. ஆக இந்த வாயில வந்தா நம்ம மனசு நிச்சயமா பகவானை நினைக்கும் இல்லையா? அதனால பகவானுடைய நினைப்பு எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 6 பதங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வண்டானது வதன சரோஜை என்னுடைய முக கமலத்துல எப்போதும் வாசம் பண்ணிட்டாங்க. பகவானுடைய பாத கமலத்துல கூட இல்லை, என்னுடைய முக கமலத்துல இருந்தா எப்போதும் அது வேலை பண்ணிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு குடிச்சுட்டே இருக்கும். அதே சமயத்துல சுவாமியோட ஞாபகம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப சுவாமி என்ன எப்படி பிரார்த்தனை பண்றாருன்னு பாருங்க. அவிநயம் அபநய விஷ்ணு தமய மனஹ சமய விஷய மிருகதிருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதா. இது எல்லாமே சுவாமி கிட்ட பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை பண்றார்? விஷ்ணு, மகாவிஷ்ணுவே, அவிநயம் அபநய. நமக்கு வினயம்னா தெரியும், அதுக்கு நேர ஆப்போசிட் விபரீதமான குணத்துக்கு அவிநயம்னு பேரு. இந்த அவிநயத்தை என்னிடத்துல இருக்க விடாதே, அபநய, என்னிடத்துல இருந்து அதை நிவர்த்தி செய். என்கிட்ட வினயத்துக்கு விரோதமான குணங்கள் ஏதாவது இருந்தால் அந்த குணத்தை உடனே போக்கு. இதான் முதல் பிரார்த்தனை, ரொம்ப முக்கியம். தமய மனஹா, என்னுடைய மனசை அடக்கு. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கே, அப்படி போயிட்டு இருக்கிற அந்த மனசை ஒரு நியாயமான இடத்துல நிற்கும்படியாக செய், கண்டபடி போக வைக்காதே, அதை அடக்கி வை. அடக்கிறதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. சமய விஷயம் மிருகதிருஷ்ணாம். 5 இந்திரியங்களுக்கும் 5 விஷயங்கள்னு கொடுத்திருக்கா. ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாக அந்தந்த விஷயங்களை நம்ம பார்த்து சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், சௌக்கியத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த விதத்துல அந்த விஷயங்கள்ல பார்த்து நம்ம ஆசை வைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள்ங்கிறது வாஸ்தவமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது இல்லை. அது நமக்கு தெரியும், இது பெரிய சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு தோணலாமே தவிர அது உண்மை கிடையாது. அதனால இவர் என்ன சொல்றார், மிருகதிருஷ்ணான்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்றார். மிருகதிருஷ்ணா அப்படிங்கிறது காணல் நீருக்கு பேரு. அதுக்கு ஏன் மிருகதிருஷ்ணான்னு பேருன்னா, ரொம்ப தாகமா இருக்கும்போது இந்த மான்கள் தூரக்க அந்த ஜலத்தை கண்டு ஓடி போகுமா, அங்க போய் பார்த்தாதான் தெரியும் ஒண்ணும் இல்லைன்னு. ஆக ஜலம் மாதிரி காணப்படுறது இல்லையா, அதுக்கு போய் ஏமாந்து மான் ஓடி போயிடும் பாவம். அதனால அது மிருகதிருஷ்ணானே ஒரு பேர். மிருகத்தினுடைய தாகத்தை போக்குறதுக்காக போக்காத ஒண்ணு ஜலம், மிருகதிருஷ்ணா.
அந்த மாதிரி இந்த விஷயங்கிறது ஒரு மிருக திருஷ்ணா. இது உண்மையில நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது இல்ல. இது ஒரு காணல் நீர் மாதிரி பொய்யானது. ஆனா நமக்கு எப்படி தெரியும்னா, நிஜமா இது ரொம்ப பெரிய போகத்தை கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அதனால அந்த விஷய மிருக திருஷ்ணாம் சமய, இப்பேற்பட்ட பொய்யான விஷயங்களே எனக்கு ஆசை இருக்கே, அந்த ஆசைய நீ சமனம் செய். அப்படின்னா அதை போக்கு, அடக்கு. எனக்கு ஆசையை குறைய வை, மேல மேல அதிகப்படுத்தி விட்டாது. தானா அதிகமாயிட்டு இருக்கு, எப்படியாவது குறைச்சா தேவையில்ல ஆசைய. பூததயாம் விஸ்தாரய, பூதங்கள்லாம் பிராணிகள். இந்த பூதங்கள் இடத்துல இயற்கையாவே நமக்கு கொஞ்சம் தயா உண்டு, கருணை உண்டு. அதை இன்னும் ஜாஸ்தியாக்குங்கிற. பூததயாம் விஸ்தாரய, அதை விஸ்தாரமாக்கு. தாரய சம்சார சாகரதா, இதெல்லாம் இப்ப சொன்னோமே, இந்த சாதனங்கள் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் சம்சார சாகரத்திலிருந்து வெளியில வரத்துக்கு யோகியத்தை கொண்டவன். இந்த மாதிரி சாதனங்களை கொடுத்து சம்சாரம்ங்கிற இந்த சாகரத்தில் இருந்து என்னை தாரைய வெளிக்கொண்டு வா, இதை தாண்டி நான் வெளியில் வரும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணு. இதுதான் முதல் ஸ்லோகம். திவ்ய துவனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவ பய கேத சிதே வந்தே. சிதேன்னு இருக்கணும். பதாரவிந்தே, சிதவுங்கிறது சரியா இல்ல, பவ பய கேத சிதே அப்படிங்கிறது தான் பாடம் இருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீபதி பதாரவிந்தே, ஸ்ரீபதியுடைய பதாரவிந்தங்களை, பாதாரவிந்தங்களை வந்தே நான் வணங்குகிறேன். ஸ்ரீபதினா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுடைய அதாவது லட்சுமி நாராயணரா இருக்கக்கூடிய அவருடைய பாதாரவிந்தங்களை நான் வணங்குகிறேன். எதுக்காக வணங்குகிறேன், உனக்கு என்னப்பா வேணும், அவர்கிட்ட நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு கேட்டா, பவ பய கேத சிதே. பவங்கிறது சம்சாரம். சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய பயமானது, மோட்சுவுக்கு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியது. அதனால பயந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த வருத்தம் போகணும். பவ பய கேத சிதே, இந்த கேதத்தை சேதனம் செய்வதற்காக, அறுப்பதற்காக, எனக்கு இருக்கும் இந்த சம்சார பயத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த ஸ்ரீபதி பதாரவிந்தங்களில் நான் நமஸ்காரம் செய்கிறேன். அந்த ஸ்ரீபதி பதாரவிந்தம் எப்படி இருக்கு, அது அரவிந்தமாக கமலமாக வர்ணிச்சுட்டார். பாத கமலம்னு. கமலம்னு சொன்னா அந்த கமலத்துல மகரந்தம் இருக்கும். மலர்ந்த கமல புஷ்பத்துல மகரந்தம் இருக்கும், தேன் இருக்கும். அந்த தேன் மகரந்தம்ங்கிறது எதுன்னு கேட்டா, இந்த பதாரவிந்தங்கள்ல திவ்ய துனி மகரந்தே. துனினா நதி, திவ்ய துனிங்கிறது கங்கையை சொல்றோம், கங்கா நதி. இந்த கங்கா நதி தான் அந்த பாத கமலத்திலேந்து உண்டாகும் தேனாக இருக்கிறது. கங்கா அந்த மகாவிஷ்ணுடைய பாதங்கள்ல இருந்து வந்தவள்னு பேரு, கதை சொல்லணும். அப்படி புராணங்கள்ல இருக்கு. அதனால இந்த கங்கா நதியை அந்த பாத கமலங்களில் உள்ள மகரந்தமாக வர்ணிக்கிறார். பரிமள பரிபோக சச்சிதானந்தே, இந்த பாதாரவிந்தத்தை இதுல என்ன ஒரு பரிமளம்னு சொன்னாக்க வாசனை. சாதாரணமா பொதுவா எல்லா வாசனைக்கும் கூட பரிமளம்னு பேர் இல்லை. அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு உரசி அதனால ஏற்படக்கூடிய அந்த வாசனைக்கு பரிமளம்னு பேரு அப்படின்னு அவரத்துல இருக்கு. இங்க பொதுவான இது வாசனைங்கிற அர்த்தத்துல கூட வச்சுக்கலாம். இதுல என்ன வாசனை இருக்கு, பரிபோக சச்சிதானந்தே, பரிமள பரிபோக சச்சிதானந்தே. அதாவது பரிமளம்னா வாசனை, அந்த வாசனையுடைய பரிபோகான அனுபவம்,
இந்த அனுபவம்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா சச்சித் ஆனந்த ஸ்வரூபமே தான். இது ஆத்மாவுடைய ஸ்வரூபம். சத்து சித்து ஆனந்தம் இதெல்லாம் வேதாந்தத்தில் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆக ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னது? சச்சிதானந்தம். இதுதான் அது சத்தியம். அதுவே ஞான ஸ்வரூபம், சைத்தன்யம். அதுவே ஆனந்த ஸ்வரூபம். சுவாமியுடைய அந்த பாதார விந்தத்தையும் அப்படி வர்ணிச்சுட்டார். பரிமள பரிபோக சச்சிதானந்த. இதுதான் அதுல உள்ள வாசனை. அந்த வாசனானுபவம் அப்படிங்கிறது, கமல புஷ்பத்தினுடைய வாசனைங்கிறது இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமே தான். அப்பேற்பட்ட அந்த பாதார விந்தங்கள்ல என்னுடைய சம்சார நிவர்த்திக்காக நான் நமஸ்காரம் பண்றேன். மூணாவது ஸ்லோகம். சத்யபி பேதாபகமே நாத தவாஹம் ந மாமகீனஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்கஹ வச்சன சமுத்ரோ ந தாரங்கஹ. அத்வைத சித்தாந்தப்படி ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் இல்லை. அதுதான் உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பரமார்த்த சத்தியம். அப்படி இருக்கும்போது மகாவிஷ்ணுவான உனக்கும் எனக்கும் பேதம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான். அது உண்மையா இருக்கலாம். இருந்தாலும் ஏ நாத, நான் உன்னுடையவன் அப்படின்னு நீ நினைக்கணும். நான் உன்னுடையவன் ஆகணும். நாத தவாகம், நான் உன்னுடையவனாக இருக்க வேண்டும். நான் உன்னுடையவராக இருக்கிறேன், உன்னுடைய அம்சமாக இருக்கிறேன். நான் மாமக்கீனஸ்தம், நீ என்னுடையவன் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன் கேட்டா வழக்கம் இல்லையா? சாமுத்ரோஹி தரங்கஹ வச்சன சமுத்ரோ ந தாரங்கஹ. சாமுத்ரஹான சமுத்திரத்தை சேர்ந்தது, அலைகள் சமுத்திரத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்றது இந்த அலை சமுத்திரத்தின் அலை. ஆனா அலையின் சமுத்திரம்னு சொல்லுவோமோ? சொல்றது வழக்கம் இல்லை. சமுத்திரத்தின் அலைன்னு அலையை சொல்றதே தவிர அலையுடைய சமுத்திரம்னு அந்த சமுத்திரத்தை சொல்ற வழக்கம் இல்லை. ஏன்? சமுத்திரங்கிறது அது அகண்டமா இருக்கு, ரொம்ப பெருசு. அலைங்கிறது குட்டியோண்டா வருது. பெருசா வந்தாலும் அந்த சமுத்திரத்தை பார்க்கறது அது குட்டி. ஆக சமுத்திரத்தோடு ஒரு அம்சமாக அந்த அலை தெரியுது. ஆனா அந்த மாதிரி இந்த அலையுடைய சமுத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது. அத போல நான் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பரிச்சின்ன ஜீவாத்மாவாக நான் எனக்கு தெரிகிறேன். உண்மையில நீயே தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா ஒரு சரீரத்துக்குள்ள அது அடங்காது. அது விபு சர்வகதமாக வியாபகமாக இருக்கு. அப்ப அந்த வியாபகமா இருக்கிற ஸ்வரூபம் தான் நான் அப்படின்னு இருந்தாலும் கூட உன்னுடையவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க சுவாமியை பார்த்து சொல்றாரு. அதுக்கு திருஷ்டாந்தம் தரங்கங்கிறது சமுத்திரத்தை பார்க்கறச்சே ரொம்ப சின்னது. சமுத்திரம் அளவு கடந்தது. சமுத்திரத்தை காட்டிலும் வேறானதுன்னு சொல்ல முடியாது அலைய. ஆனால் நமக்கு வேறானதாக தெரியும். இந்த அலை சமுத்திரத்தின் அலை அப்படின்னு லோகத்துல விவகாரம் பண்ணுவோம். சமுத்திரத்தின் அலைன்னு சொல்லுவோமே தவிர அலையின் சமுத்திரம் அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. அதே மாதிரி சமுத்திரம் போல உன்னுடைய ஒரு அம்சமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சாமுத்ரோஹி தரங்கஹ வச்சன சமுத்ரோ ந தாரங்கஹ. தரங்கத்தின் சமுத்திரம் இது அப்படின்னு சொல்ல மாட்டா. நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணம் இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது. ஹே நாராயணா, கருணாமய, கருணாமயங்கிறதுக்கு மிகுந்த கருணை படைத்தவனே. தாவகௌ சரணம், உன்னுடைய சரணங்களை சரணம் கரவாணி, நான் சரணம் அடைகிறேன். 6 பதங்கள் இது. இந்த 6 பதங்கள் தான் ஷட்பதி. இது ஷட்பதி. இந்த 6 பதங்கள் தான் ஒரு வண்டு, பெண் வண்டு. இந்த 6 பதங்கள் இன்னும் அந்த வண்டானது வதன சரோஜே மதியே வதன சரோஜே சதா வசது, என்னுடைய முகத்தில் எப்போதும் வாசம் செய்யட்டும். இந்த 6 பதங்கள் என்னுடைய முகத்திலேருந்து எப்போதும் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அபிப்பிராயம்.
ஆக இந்த மாதிரியாக ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பண்ணினார். அதுக்கப்புறம் சுவாமி அங்கிருந்து எடுத்து அஸ்யாலயம் காரயித்தும் பூஜாங்கர்த்துஞ்ச நித்யசா யதா ச சிந்தயன்னாஸ்த காலட்யாக ஆகமஸ்ததா. யோஜனை பண்ணார். இவரோ சன்னியாசி, இவர் எப்படி அந்த பூஜைக்கு விவசாய பண்ண முடியும்? அங்க கொஞ்ச நாள் தான் இருப்பார், அப்புறம் எங்கேயாவது போடுவா. சுவாமி வெளியில வந்தாச்சு. அப்ப அவருக்கு ஒரு பூஜைக்கு விவசாயம் ஆகணுமே, என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ணாலாம் ஆச்சாரியார். அஸ்ய ஆலயம் காரயித்தும், அவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சங்கல்பம் வந்தது. நித்திய பூஜைக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும், பூஜாங்கர்த்துஞ்ச நித்யசகா அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஏற்பட்டது. அவர் யோஜனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல காலடியிலேருந்து ஒருத்தர் சேர்ந்தார். காலட்டியாக ஆகமத்ததா ஒருத்தர் வந்தார். ஆறுது விஷ்ணு அக்னிசர்மாபிதோ மாத்ரா பிரேஷிதா தத்திருக்ஷயா. அக்னிசர்மா அப்படின்னு ஒரு பிராமணன் தானா. யார் அந்த பிராமணன் அனுப்பிச்சான்னு சொன்னா ஆச்சாரியர்களுடைய பூர்வாசிரம மாதா அனுப்பிச்சிருக்கா இந்த பையனை. மாத்ரா பிரேஷிதா தத்திருக்ஷயா ஆகதா ஆகமத். சங்கரரை பார்க்கறதுக்காக அந்த பத்ரிநாத கஷேத்திரத்துக்கு சேர்ந்தார். அவரிடத்துல அம்மா என்ன அனுப்பிச்சிருக்கான்னு கேட்டா, ஆர்யாம்பா ஸ்வம் தனம் பூர்ணம் தஸ்ய ஹஸ்தே நிதாயச்ச தம் அன்வயுக்த வியயித்தும் சங்கரோத்திஷ்ட வர்த்மனா. ஆரியாம்பாள் என்ன சொல்லிருந்தான்னா, தங்கிட்ட இருந்த அத்தனை பணத்தையும் அவன் கையில ஒப்படைச்சு இத சங்கரர் சொன்னபடி இத செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அப்பேற்பட்ட அந்த அக்னிசர்மா அங்க வவந்தே சங்கரம் பூர்ண தேஜஸ்கம் பிரயத்தோ வட்டுஹு. அங்கேருந்து இவரா பூர்ண தேஜஸா அப்படியே ஜொலிக்கிறார். அவரை நமஸ்காரம் பண்ணினான் அக்னிசர்மா. சொன்னா, நிவேதய ஜராஜீர்ணாம் மாதரம் தம் திதிர்க்ஷதீம் தனஞ்ச பூரி தத்தம் ஆர்பிபத் பதயோஹோ குரோஹோ. சொன்னாரா, அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அந்த வார்த்தக்கியத்தினால ரொம்ப ஜீரணமா இருக்கா, பாவம் சக்தியே இல்லாம இருக்கா. இந்த சமயத்துல உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. மாதரம் தம் திதிர்க்ஷதி, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது நிவேதனம் பண்ணினார். அதே மாதிரி சொத்து பூரா கையில கொடுத்துட்டா. தனஞ்ச பூரி தத்தம், அதெல்லாம் இங்க சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் இடத்துல அத்தனை தனத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டார். அப்புறம் இவர் யோஜனை பண்ணிட்டே இருந்தாரா. இப்ப அவருக்கு இந்த சுவாமி வந்திருக்காரு, மகாவிஷ்ணு கிடைச்சிருக்காரு, அவருக்கு ஒரு ஆலயம் பண்ணணும், பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் வந்தது இல்லையா. இந்த சங்கல்பம் மனசுல வந்த உடனே பணம் வந்துருது. இப்படி பணம் வந்த உடனே சங்கர காரயாமாச தத்தனேன ஆலயம் ஹரேஹே நியுக்த சாக்னிசர்மானம் நியதம் பூஜனே ஹரேஹே. உடனே சங்கரர் அந்த தனத்தை கொண்டு அந்த மகாவிஷ்ணுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை நிர்மாணம் செய்தார். நிர்மாணம் செய்து இந்த பையன் வந்தானே அக்னிசர்மா, அந்த அக்னிசர்மாவையே அந்த கோவில்ல அர்ச்சகராக நியமித்தார். நியுக்த சாக்னிசர்மானம் நியதம் பூஜனே ஹரே. நிச்சயமா அங்க இருந்துட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இன்னைக்கு அப்படியா நடக்கிறதுங்கிறார். அத்யாபி தேவம் நியமேன தஸ்மாத் சமாகத கேரள நாம தேசாத் பௌர்வாசிரம சோஜன ஏவ சாஸ்ய ததா ததா பூஜயதி பிரசித்தம். இன்னைக்கும் இது பிரசித்தங்கிறார். இன்னைக்கும் பதரி கஷேத்திரத்திலே சுவாமிய யாரு பூஜிக்கிறா அப்படின்னு கேட்டா, அங்க பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் கேரளங்கிற தேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். தஸ்மாத் சமாகதா கேரள நாம தேசா.
ஏன்னா ஆரம்பத்திலே காலடியிலேருந்து கேரள தேசத்திலேருந்து வந்த அந்த பையதான் இவர் நியமித்தார். அந்த பரம்பரையை அப்படியே தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கா. அதனால கேரள தேசத்து அர்ச்சகர்கள் தான் அங்க பூஜை பண்றா. அதுலயும் பௌர்வாசிரமஹா சோஜனஹா. ஏன்னா ஆச்சாரியாளுக்கு பூர்வாசிரமத்திலே அவெல்லாம் சொந்தக்காரர்கள், தன்னுடைய ஸ்வஜனங்கள். அதனால அவளைதான் ஆச்சாரியால் அந்த இடத்துல கோவில பூஜை பண்ணணும்னு சொல்லி கோவில் சுவாமிய பூஜை அர்ச்சகராக நியுக்தி பண்ணியிருக்காங்க. பௌர்வாசிரம ஸ்வோஜன ஏவச்சாஸ்ய ததா ததா பூஜையதி பிரசித்தம். அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி பரியந்தம் அவாதான் அங்க கோவில்ல அர்ச்சகாளாக இருந்திருக்கா அப்படிங்கிறது பிரசித்தமாக இருக்கு. ததாலயம் காரயித்தும் பத்மபாதம் சமாதிசத்து குரோஹோ அனுஜாம் சிரசா வகன் ச நிரமாபயதி. இந்த ஆலயத்தை யார கட்ட சொன்னா அப்படின்னு கேட்டா பத்மபாதாச்சாரியாலும் சொல்லிட்டார். உன் பொறுப்பு இது, சுவாமிக்கு இங்க ஒரு ஆலயம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை நீ ஏற்படுத்தணும். அதுக்கு வேண்டிய பணம் வந்தாச்சு, இந்த தனத்தை கொண்டு நீ நிர்வாகம் பண்ணணும். ஆலயம் வர அந்த பொறுப்பை பத்மபாதருக்கு கொடுத்துட்டார். அவரும் குரு சொன்னதுனாலே குருவுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு குரோர் அனுஜாம் சிரசாவகன் சக நிரமாபயத்து ஆளை வச்சு அங்க ஒரு கோவிலை விட்டுட்ட. பதரி கஷேத்திரத்திலே மகாவிஷ்ணுவுக்கு கோவில் வந்தது. இப்போ இந்த சின்ன கதை முடியறதுங்கிறதுனால ஒரு சின்ன மங்கள ஸ்லோகம். ஷட்பதி நௌகயா சர்வான் உக்ததார நதோஸ்மியம் சம்சார சாகரே மக்னான் யஸ்தம் சங்கர தேசிகம். இப்ப நம்ம ஷட்பதி ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். என்ன கேட்டா அந்த எல்லா ஸ்தோத்திரமே போட்டுக்கலாம். 4 ஸ்லோகம் தான் போட்டிருக்கேன், 2-3 தான் விட்டு போயிருக்கு. அதையும் இதுல சேர்த்திருக்கலாம். அந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தினாலே என்ன பண்ணினாரா பகவான் ஆச்சாரியால், சம்சாரங்கிற இந்த சாகரத்துல எத்தனை பேர் மூழ்கி இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு போட்டை கொடுத்தோம்னா அந்த போட்டை வச்சுட்டு கொஞ்சம் வெளியில வரலாமே, தத்தளிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு போட்டை கொடுத்தா அந்த போட்டை உபயோகப்படுத்தி வெளியில வரதுக்கு பிரயத்தனம் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக ஒரு போட்டு வேணும், நௌகா. அது என்ன நௌகானா ஷட்பதி நௌகா. இப்ப இந்த ஷட்பதிங்கிற ஸ்தோத்திரம் இருக்கே, இந்த ஸ்தோத்திரமே அவர்களுக்கெல்லாம் அந்த சம்சார சாகரத்தை கடந்து வரத்துக்கு ஒரு நௌகா போட்டாக அமையும். ஆக பேர்பட்ட ஷட்பதிங்கிற ஒரு நௌகையாலே சம்சார சாகரத்திலே மக்னமாக மூழ்கி இருக்கும் ஜனங்களை சர்வான் உத்ததார அவர் உத்தாரம் பண்ணாராம் ஆச்சாரியார். அத்தனை பேரையும் உத்தாரம் பண்ணினா அப்படின்னு கேட்டா எதுக்காகன்னு சொல்ல முடியாது. இதுதான் அங்க ஒரு விசேஷம். ஆத்ம ஜானியாக வந்தாச்சுன்னா ஞானியா இருக்கிறவா அவளை பார்த்து என்ன சொல்றது பகவத்கீதை, சர்வபூத ஹிதே ரதாகவா. அத்தனை பிராணிகளுக்கும் எது ஹிதமோ அந்த ஹிதத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ பூர்ணமா பிரயத்தனம் பண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் முக்தி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவ வேலை பண்ணான். சர்வபூத ஹிதே ரசாகா. சரி, அதனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க கிடையாது. இது அவளுடைய சுவாவம். இது சுவாவமே தவிர இது ஒரு லாபத்துக்காக பண்றது இல்லை. ஞானிகள் எல்லாருக்கும் உபகாரம் பண்றாளே அப்படின்னு கேட்டா எதுக்காக உபகாரம் பண்றேன், அதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு லாபம் கிடையாது. இதுதான் என்னுடைய சுவாவம். பகவானுக்கும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்றார் பகவத்கீதையில, இதையும் சேர்த்து பார்த்தா நமக்கு நன்னாவே புரியும். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம். ஏ பார்த்தா அர்ஜுனா, இந்த 3 லோகத்திலையும் நான் செய்யணும் அப்படின்னு கடமைன்னு ஒண்ணும் இல்லை. செஞ்சுதான் ஆனா இல்லைன்னா எனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. அல்லது ஏதோ எனக்கு கிடைக்காத ஒண்ணு நான் சம்பாதிக்கணும்
அடையணுங்கிறதும் இல்லை. நானவாப்தம் அவாப்தவியம். ஆனா சோம்பல் இல்லாம வர்த்தையை வச்சு கர்மணி. ஒரு காரியத்தையும் நான் விடுறதில்ல, கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அதுதான் சுவாவம். எதுக்காகன்னு கேட்கக்கூடாது. அங்கேயும் சொல்றது எதுக்காக சொல்றது, அதனால அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க முடியுமா? அதுதான் சுபாவம். அதனால ஞானிகள் எப்போதும் பரோபகார நிறத்தாளாக இருப்பா அப்படிங்கிறது சுபாவம். அதனால சங்கர பகவத்பாதால் இந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்கள் மூலமாக என்ன பண்றான்னு சொன்னா, சம்சார சாகரத்திலே மக்னமாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை உத்தாரம் பண்றா. அதுக்காக பிரயத்னம். அதனால சம்சார சாகரே மக்னானும் உத்ததாரயா உத்ததார. எந்த சங்கரர் இந்த மாதிரி சம்சார சாகரத்திலிருந்து ஜனங்களை வெளிக்கொண்டு வந்தாரோ, உத்தாரம் பண்ணினாரோ, தம் சங்கர தேசிகம் நதோஸ்மி அகம். அந்த சங்கரர் குருவை நான் நமஸ்கரிக்கிறேன். 29 ஸ்லோகம் ஆயிடுத்து. இதுக்கு அடுத்ததை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.